மதுரையில் வரதட்சணை கேட்டு பெண்ணை கொடுமைப்படுத்திய விவகாரத்தில் 2 காவலர்கள் உள்ளிட்ட குடும்பத்தினர் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஆசிரியை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆசிரியைக்கு நடந்த கொடுமையின் பின்னணி என்ன? விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் காவல் ஆய்வாளராக பணிபுரித்து வருபவர் செந்தில் குமரன். இவரது மகன் பூபாலன் மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வருகிறார். பூபாலனுக்கும் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த தங்க பிரியாவுக்கும் கடந்த 2017ஆம் ஆண்டுதான் திருமணம் நடைபெற்றுள்ளது. இவர்களுக்கு 7 வயதில் ஒரு மகனும் 5 வயதில் மற்றொரு மகனும் உள்ளனர். தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வரும் தங்க பிரியா தன்னுடைய போலீஸ்கார கணவர் பூபாலன், காவல் ஆய்வாளரான மாமனார் செந்தில் குமரன் மற்றும் நாத்தனார் அனிதா ஆகியோர் மீது வரதட்சணை கொடுமை புகார் அளித்திருக்கிறார். திருமணத்தின் போது 60 சவரன் நகைகள், புல்லட் பைக் மற்றும் சீர்வரிசை பொருட்கள் கொடுத்ததாகவும் தற்போது மேலும் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாகவும் தன்னுடைய புகாரில் அவர் தெரிவித்திருக்கிறார். பல லட்சம் ரூபாய் மதிப்பில் வீடு கட்டி தர வேண்டும், நகைகள் கூடுதலாக வழங்க வேண்டும் என வற்புறுத்தி தினமும் கொடுமைப்படுத்துகின்றனர். கணவருக்கும் எனக்கும் சண்டை ஏற்படுவதற்கு அவரது குடும்பத்தினரே முக்கிய காரணம் என தங்கப்பிரியா குற்றம் சாட்டியிருக்கிறார். காலையில் நடந்த பொறியாளர் தாக்குதல் இன்னும் மீண்டு வரல. நானு அதான் என்ன வாயெல்லாம் வீங்கி கிடக்காமல, அது எப்படி இப்போ வந்திருக்க? அவ வாய் வீங்கி போயிருக்க, மூஞ்சியும் முகமே மாறி போச்சு. அழுதழுதா? அழுது இல்ல, பிராண்டி விட்டே மூஞ்சி மாறி போச்சு. அந்த அளவுக்கு பிராண்டிட்டியா? நான் பேசுன அப்படி அவ பேசுன எரிச்சலா வரும். வாய வாய பொத்தி அந்த இடத்த பூரா நகத்தை வச்சு கீறி வாய் ஊரா காய்ப்புச்சு. ஓவரா கத்துனால பிடிச்சி நம்பி விட்டுட்டேன். இப்ப வலிக்குதுன்றா. காலை வச்சு லாக் பண்ணல, முட்டி லாக் ஆயிருச்சு. யாருக்கு? அவளுக்கு நொண்டி நடந்துகிட்டு இருக்கா. உடனே 10 பேர் சேர்ந்து அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் போல. உடம்ப நல்லா மாதிரி சுருட்டி எடுத்துட்டேன். காலையில வச்சு வளைச்சு நெளிச்சிட்டேன். காயங்கள் வேற, உதட்டுல ஏற்பட்ட காயங்கள் வேற ஆயிப்போச்சு. சொல்லி வச்சிரு, வாய் ஓவரா பேசினா அப்படித்தான் இருக்கும். அப்படித்தான். கூடுதல் வரதட்சணை கேட்டு தங்க பிரியாவை கணவர் பூபாலன் தாக்கியதாகவும் அறையில் தனியாக அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததாகவும் கூறப்படுகிறது. தொடர் தாக்குதலில் காயமடைந்த ஆசிரியை தங்க பிரியா மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தங்க பிரியா மதுரை அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் அளித்த வரதட்சணை புகாரின் பேரில் அவரது கணவர் பூபாலன், மாமனார் செந்தில் குமரன், மாமியார் விஜயா மற்றும் அவருடைய நாத்தனார் அனிதா ஆகிய 4 பேர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரும் தலைமறைவாகிவிட்ட நிலையில் அவர்களை கைது செய்யும் முயற்சியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் ஊமச்சிக்குளம் டிஎஸ்பி பாலசுந்தரம் தலைமையில் 3 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் போலீசார் தீவிரமாகவும் தேடி வருகின்றனர். வரதட்சணை கொடுமையால் திருப்பூர் ரித்தன்யா தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தற்போது ஆசிரியை ஒருவரும் வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.